Taste the Daily. சென்னையில் தனியார் நிறுவன ஊழியர் மின்சார ரயில் மோதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் மதுரையை சேர்ந்த சிவா தாம்பரம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில் மோதி தலையில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இவர் ரயில் நிலைய நடை மேம்பாலத்தை பயன்படுத்தாமல் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்ததே விபத்திற்கு காரணம் என விசாரணைகள் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உரிய ஏற்பாடு செய்யாமல் கண் துடைப்பாக நடந்த விடியா அரசு முகாமில் பொதுமக்கள் அவதியடைந்தனர். விளாகத்தில் நடைபெற்ற முகாமிற்கு போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்படாததால் பயனாளிகள் பலர் நீண்ட தூரம் நடந்தே சென்றனர். மேலும் போதிய இருக்கைகள் இல்லாமல் பலர் நின்றும் தரையில் அமர்ந்தும் முகாமில் பங்கேற்றனர். அத்துடன் மனு எழுதுவதற்கும் ஜெராக்ஸ் எடுப்பதற்கும் மக்கள் அலைய வேண்டிய அவலம் ஏற்பட்டது. ஸ்டாலின் அரசிடம் எத்தனை முறை மனு கொடுத்தாலும் கோரிக்கை நிறைவேறாது என்ற காரணத்தினால் மக்கள் ஆர்வம் காட்டாத நிலையில் முகாமில் பல்வேறு துறையினர் வெட்டியாக பொழுதை போக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் தொழிற்சாலைகள் கழிவுநீரை கலப்பதால் தண்ணீரில் நுரைகள் மிதப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பாலாற்றில் நீர்வரத் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் மற்றும் ரசாயன கழிவுகள் பாலாற்றில் கலப்பதால் மாராப்பட்டு பகுதியில் தண்ணீரில் நுரைகள் மிதப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தினற்ற திமுக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பஞ்சூட்டி அருகே பிறந்து 26 நாட்களில் குழந்தை இறந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. சாத்தியப்பட்டை சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் வினோலியா தம்பதிக்கு கடந்த ஜூன் 7ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்த நிலையில் 26 நாட்களிலேயே அக்குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்தது. குழந்தையின் சாவில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன்படி பிரேத பரிசோதனைக்காக குழந்தையின் உடல் தோண்டி எடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் மத்திய மாநில அனைத்து துறை SC/ST பணியாளர் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணல் அம்பேத்கர் உருவப்படங்களை கையில் ஏந்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பணியாளர்கள் SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சட்டமன்றத்தில் 16 பிரிவு 4A சட்டத்தை தனி சட்டத்தை நிறைவேற்றி அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் வருகிற செப்டம்பர் மாதம் மாநிலம் தழுவிய மிகப்பெரிய கோட்டையை நோக்கி பேரணி ஒன்று நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். சென்னை துறைப்பாக்கம் அருகே கண்ணகி நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்ததற்கு மின்வாரியத்தினரின் அலட்சிய போக்கே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேங்கிய மழை நீரில் அருந்து கிடந்த மின்கம்பியின் வழியாக மின்சாரம் பாய்ந்து தூய்மை பணியாளர் வரலட்சுமி என்பவர் உயிரிழந்தார். இந்நிலையில் மின்கம்பிகளின் நிலை குறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்தினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் வலுத்துள்ளன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவல் நிலையம் முன்பு விசைத்தறி தொழிலாளி கழுத்தில் கத்தியை வைத்து தற்கொலைக்கு முயன்றார். MGR நகர் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளியான பரமேஷ் என்பவர் சபாபதி என்பவரின் விசைத்தறி கூடத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் சபாபதியிடம் 1 லட்சம் ரூபாய் கடனாக பெற்று பின்னர் அதை திருப்பி செலுத்திய நிலையில் சபாபதி மீண்டும் 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தொல்லை செய்துள்ளார். இதனால் மனமுடைந்த பரமேஷ் காவல் நிலையம் முன்பு கழுத்தில் கத்தியை வைத்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அங்கிருந்த இளைஞர் ஒருவர் அவரிடமிருந்து கத்தியை பறித்து அவரை மீட்டார்.